நிலை பெறுத்தலும் நீட்டலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்டவர்க்கே சரண் நாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அழகை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காவான். இந்த ஸ்ரீராம நவமி உற்சவத்தின் உபயதாரர்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கும் கோயில் அர்ச்சகருக்கும் என் உரையை இங்கு கேட்க வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் இன்னைக்கு பேச போகிற தலைப்பு ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறது. இதில் என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்றிய சில கருத்துக்களை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அதில் தவறுகளும் தப்புகளும் இருந்தால் தயவுசெய்து மன்னிக்கணும்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த ஒரு வார்த்தைக்கு போய் என்ன பெரிய பலன் இருக்கிற போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைப்போம். ஆனால் அதுதான் இல்லை. இந்த ஒரு வார்த்தைக்குரிய பலன் மிகவும் அரியது, மிகவும் பெரியது, வார்த்தைகளால் விளக்க முடியாதது, உலகளாவியது. இந்த ஒரு வார்த்தையை தமிழில் இலக்கணம் ஒன்று சொல்லுவாங்க, இடம் சுட்டி பொருள் விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறது எந்த இடத்துல வருது ராமாயணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யுத்த காண்டத்தில் யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் ராவணன் தோற்று போயிடுறான். ராமர் ஜெயிச்சிடுறாரு. இந்த ராமர் ஜெயிச்ச இந்த விஷயத்தை சீதை கிட்ட சொல்லணும். ஏன்னா அவங்க அங்கே தனியாக இலங்கையில் அசோகவனத்தில் இருக்காங்க. இந்த காலம் மாதிரி அந்த காலத்தில் எதுவும் மீடியாலாம் இல்லை. இங்கே நடக்கிறத உடனே அங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் போய் சொல்லிட்டு தான் வரணும். அதுக்கு ராமர் யாரை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னா ஆஞ்சநேயரை தேர்ந்தெடுக்கிறாரு. ஏன் அப்படின்னா ஆஞ்சநேயர் மிக சிறந்த அறிவாளி, மிக சிறந்த பேச்சாற்றல் மிக்கவர். அவருக்கு ஒரு உவமை ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னால் திருக்குறள் ஒன்று சொல்லலாம். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, சொலல்வலன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெழல் யாருக்கும் அரிது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த திருக்குறள் யாருக்கு பொருந்துமோ பொருந்தாதோ ஆஞ்சநேயருக்கு 100க்கு 100 கண்டிப்பாக பொருந்தும். ஏன் அப்படின்னா சொலல்வலன் அப்படின்னா சொல்வன்மை மிக்கவன். அவன் எதையாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சா அதை கரெக்டாக கன்வே பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அடுத்தது சோர்விலன். சோர்விலன் அப்படின்னா அதே தான், திரும்ப வார்த்தைகளுக்கு அவரிடம் பஞ்சம் இருக்காது. அஞ்சான் அப்படின்னா அவன் யாரை பார்த்தும் பயந்து தன்னுடைய பேச்சை பாதியிலேயே நிறுத்த மாட்டார். இதை எங்கே தெரியுது நமக்கு? ஆஞ்சநேயரோட சொல்வன்மை எங்கே நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தா, அவர் சீதையை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. சீதை அசோகவனத்தில் ராவணனால் சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க, ரொம்ப பயந்து போயிருக்காங்க, கவலையாக இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஆஞ்சநேயர் அவங்கள பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு ராமதூதன் நீங்கள் வந்திருக்கேன் உங்களை தேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதை சொல்கிறதுக்கு எப்படி அப்படின்னா, டமால் அவங்க முன்னாடி போய் குதிச்சு, நான் தான் ஆஞ்சநேயர், நான் ராமதூதன், உங்களை இங்கேருந்து காப்பாற்ற வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கன்னா அவங்க குதிக்கிறதுலேயே அவங்க பயந்து போயிடுவாங்க. அது இது யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போதான் ராவணன் மிரட்டிட்டு போயிருப்பான் சீதையை. ராவணன் அப்போதான் மிரட்டிட்டு போயிருப்பான். நான் உங்ககிட்ட இன்னும் எவ்வளோ நாள் பணிவாக கேட்கறது, இன்னும் உங்ககிட்ட எவ்வளோ நாள் கெஞ்சி கேட்கறது, நான் இன்னும் 2 மாதம் பார்ப்பேன், இல்லைன்னா உன்னை கூறு போட்டு கொண்டு தின்னுடுவேன் அப்படின்ற மாதிரி அப்போதான் ராவணன் மிரட்டிட்டு போயிருப்பான். அவன் மிரட்டினது பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த காவலுக்கு இருக்கிற 700 அரக்கிகளும் சுற்றி நின்றுட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க சீதையை. இன்னும் எவ்வளோ நாள் தான் நீ இப்படியே இருப்ப, எங்கள் ராஜாவை கெஞ்ச விட்டுக்கிட்டே இருக்கிற, நீ என்ன பெரிய இவளா அவளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவும் மிரட்டுறாங்க. சரி, வாயால் தான் மிரட்டுறாங்க பரவாயில்ல அப்படின்னு நினச்சோம்னா அதுவும் கிடையாது. அவங்களோட உருவமே ரொம்ப கோரமான உருவமாக இருக்குது. அதுவும் ஒருத்தருக்கு ஒரே மூக்கு, ஒரே கண், ஒருத்தங்களுக்கு பல்லெல்லாம் எடுப்பார், கோரமான பற்கள், கோரமான முகம். இதையெல்லாம் பார்க்கும்போது அதுவும் 700 பேர் சுற்றி நிற்கிறத பார்க்கும்போது அவங்க இன்னும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி பயந்து போய் இருக்கிற ஒரு பொண்ணு முன்னாடி டமால்னு போய் நின்னோம் அப்படின்னு சொன்னால் அவங்க இன்னும் மேலும் பயப்பட தான் செய்வாங்க. இது உண்மையா இல்லை ராவணனோட மாயையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால யூகிக்கவே முடியாது. அதனால ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எடுத்ததுமே முன்னாடி போய் நிற்காம ராமரோட முழு கதையையும் அந்த மரத்திலேயே மறைஞ்சிருந்தபடியே சொல்கிறாரு.
இந்த மாதிரி அயோத்தின்னு ஒரு ஊர் இருந்துச்சு, அங்கே தசரதன் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு பிள்ளைங்க எல்லாமே இருந்துச்சு, குதிரை காம்பெஸ்டி அவங்க பண்ணார், அதில் 4 குழந்தைங்க பிறந்தாங்க, ராமர், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன்னு 4 பேர் பிறந்தாங்க. எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் ராமரை வந்து ராஜாவாக ஆகணும்னு பார்க்கும்போது கைகேயி கேட்ட வரத்தினால அவங்கள காட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதில் வனவாசம் வந்த ராமரும் சீதையும் பஞ்சவடியில் இருக்கும்போது ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போயிட்டான். இப்போ வந்து சீதையை காணாத ராமன் வந்து ரொம்ப தவிச்சு போயிருக்காரு, ஏங்கி போயிருக்காரு, கவலையாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கதையையும் அந்த மரத்மால இருந்துட்டு சொல்கிறாங்க. என்னடா இது நம்ம கதையாக கேட்குது, நம்ம ராமரோட பேர் கேட்குது, நம்ம பேர் கேட்குது, எங்கேருந்து கேட்குது, எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரக்கர்கள் வாழும் இந்த இலங்கையில் இவ்வளவு நல்ல பேச்சுகள் பேசக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லையே, இந்த மாதிரி ஒரு மதுரமான கதையை யார் இங்கே சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடுறாங்க. அந்த மாதிரி தேடும்போது தான் அவங்க ஆஞ்சநேயர் வந்து சின்ன உருவத்தில் சீதை முன்னாடி நிற்கிறார். அந்த மாதிரி நிற்கிறத பார்த்ததும் யார்ப்பா நீங்கள், என்ன விஷயம், எங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நான் ஆஞ்சநேயன் இந்த உங்களை தேடிக்கிட்டே வரும்போது கிஷ்கிந்தையில் நாங்கள் ராமரை சந்தித்தோம், அவர் வந்து உங்களை இங்கே இருக்கீங்களான்னு பார்த்துட்டு வர சொன்னார், அதனால நான் தேடி வந்திருக்கேன், என்னோடய பேர் ஆஞ்சநேயர், நான் வந்து ராமதூதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை எப்படி நான் நம்புறது, நீ வந்து ராவணன் அனுப்பின மாயையாக கூட இருக்கலாம், உங்களை நம்ம இந்த மாதிரி பேசி ஏதாவது மயக்க சொல்லி அனுப்பியிருப்பாங்க, நான் எப்படி நம்புறதுன்னு கேட்கவும் ராமரோட கனியாயை எடுத்து காட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்க நம்புகிறாங்க. இந்த மாதிரி ஒரு தவிப்பில் இருக்கிற ஒரு பெண்ணை அவரோட தவிப்பை நீக்கி, அவரோட பயத்தை நீக்கி, கவலையை நீக்கி, அவரை ஆஸ்வாசப்படுத்தி நான் வந்து ராமனுடைய தூதன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைக்கிறது வந்து பெரிய வேலை. அந்த வேலையை ரொம்ப சாமர்த்தியமாக செய்கிறாரு தன்னுடைய பேச்சாற்றல்னால இந்த அனுமன். அடுத்தது சோர்விலான் அப்படிங்கிறது. சோர்விலான் அப்படின்னா எப்படி அப்படின்னா, ஒரு இடத்துல எந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கிறவர் இந்த ஆஞ்சநேயர். எப்படி தெரியுது அப்படின்னா, ராமர் வந்து சீதை இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. இவங்க போய் பார்த்துட்டாங்க சீதை இருக்காங்க அப்படிங்கிறது. அதை வந்து இங்கே ராமர்கிட்ட சொல்லணும். ராமர் மட்டும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாலாம் இல்லை, அவரும் மனைவியை காணாமல் இன்னும் உயிரோடு இருக்காளா இல்லையா தெரியல அப்படிங்கிற ஒரு பயத்தோடையும் ஏக்கத்தோடையும் கவலையோடையும் தான் இருக்காரு. அந்த மாதிரி இருக்கிறவர்கிட்ட வந்து நான் இங்கேருந்து போனேன்னா, கடலை தாண்டினேன்னா, அங்கே இவங்களை பார்த்தேன்னா அப்படின்ட்டு இழுத்துட்டு இருந்தோம்னா அவருக்கு இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் அவருடைய கஷ்டத்தை முதல்ல போக்கணும். நான் பார்த்துட்டேன், கண்டேன் அப்படின்றத முதல்ல சொல்லிடுறாரு. நான் பார்த்துட்டேன், சீதை இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. இந்த கண்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை கேட்டதுமே ராமருக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கும். சரி பார்த்துட்டேன்னு மட்டும் சொல்கிறானே, யாரை பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கேள்வி வரும். அப்புறம் தான் சொல்கிறாரு கண்டேன், சீதையை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்த்தாச்சு, சீதையையும் பார்த்தாச்சு, பார்த்தா சரி ஆள் எப்படி இன்னும் அதே மாதிரி தான் இருக்காங்களா, இல்லை ராவணனுடைய இதுக்கு பலியாயிட்டாளா அப்படின்றது தெரியல. அப்படின்றதுக்காக தான் அடுத்த ஒரு வார்த்தையை சேர்க்குறாங்க, கற்பிணிக்கு அணியை அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்துட்டேன், சீதையை பார்த்துட்டேன், அதுவும் எப்படி பார்த்தேன் அப்படின்னா கற்பிணிக்கு அணியை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கற்பு நெறி தவறாத ஒரு பெண்ணாக தான் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து இன்னும் உங்களோட பதிவிரதா தர்மத்தை தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க, உங்களை எதிர்பார்த்து உங்களுக்காகவே தான் இன்னும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எப்படியா, கற்போட இல்லையா, கற்புக்கு அணியாக இருக்காங்களாம். கற்பரசிகள் எல்லாரையும் நிறுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாம் ஒரு முத்தாய்ப்பு மாதிரி இருக்கிற, ஒரு அணிகலன் மாதிரி இருக்கிற ஒரு சீதையை நான் வந்து இலங்கையில் பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வார்த்தையில் மொத்த இலங்கை பயணத்தையும் அவர் சொல்லி முடிச்சிடுறாரு. இந்த வார்த்தையை கேட்டதும் ராமன் அடைஞ்ச ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை. நான் உனக்கு வந்து இதே அயோத்தியா இருந்துருந்துச்சுன்னா உனக்கு பரிசு மழையாக குவிச்சிருப்பேன். நான் இப்போ வந்து நான் எதுவும் இல்லாத ஒரு கானகத்தில் இருக்கிறேன், என்கிட்ட தரத்துக்கு வேறு எதுவுமே இல்லை, வா என்னை ஆற தழுவிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுமனை ஆற தழுவிக்க சொல்கிறாரு. சாதாரணமாக ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் தழுவுறாங்க அப்படின்னு சொன்னால் ராமர் தான் அனுமனை தழுவணும். ஏன்னா இவர் தான் எஜமான், அவர் தான் சொல் பேச்சு கேட்டு நடக்கிற ஊழியன் மாதிரி இருக்காரு. ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் அப்படியே தான் நிற்பேன், நீ வந்து என்ன தழுவிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பெருமையை அந்த ஆஞ்சநேயருக்கு இந்த ராமர் கொடுக்குறாரு. எதுக்கு அப்படின்னா அவருடைய இந்த பேச்சாற்றலுக்கு. கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்ன அவர் ஒரு வார்த்தைக்காக தான்
ராமருக்கு ஆஞ்சநேயருக்கு இந்த ஒரு பரிசை ஸ்ரீராமர் கொடுக்குறாரு. மூணாவது வந்து அஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அஞ்சான் எப்போ அவர் அஞ்சாமல் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ராவணனுடைய அரச சபையில் ராவணனுடைய அரச சபையில் ஆஞ்சநேயரை கட்டி இழுத்துட்டு போய் நிற்க வைக்கிறாங்க ராவணனுக்கு முன்னாடி. அப்போ வந்து அவர் வந்து இருக்கிறது எல்லாம் அரக்கர்கள், சுற்றியும் எல்லாமே எதிரிகள். இவனுக்கு சொந்தமானவங்களோ இவனுக்கு பிடிச்சவங்களோ இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களோ அங்கே யாருமே கிடையாது. எல்லாமே எதிரிகள் தான், எல்லாமே ராவணனுக்கு வேண்டியவர்கள் தான். அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் அடே ராவணா நீ பண்ணுறது தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் கண்டிப்பாக ஆஞ்சநேயர்கிட்ட இருக்குது. அதனால திருவள்ளுவரோட 3வது பதத்தையும் அவர் பூர்த்தி பண்ணுறார். அஞ்சாமல் அந்த ராவணனுடைய அவையில் அவன் பண்ணுற எல்லா தப்பையும் அவனுக்கு சுட்டியும் காட்டுறாரு. நீ இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வழியும் காட்டுறாரு. ராவன் கிட்ட கொண்டு போய் சீதையை ஒப்படைச்சிடு, இதுலேருந்து நீ தப்பிச்சுக்குவ அப்படிங்கிற அந்த வழியையும் காட்டிடுறாரு. அதனால் திருவள்ளுவரோட 3வது பதத்தையும் அவர் பூர்த்தி பண்ணுறாரு. இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ராம ராவண யுத்தம் மொத்தத்துலையுமே ஆஞ்சநேயரை மட்டும் யாருமே எப்பயுமே ஜெயிக்கலை. லக்ஷ்மணன் கூட ஒரு தடவை மூர்ச்சையாகி விழுந்துடுறாரு, நாகபாசம் கட்டுப்பட்டு அவர் கூட மூர்ச்சையாக விழுந்துடுறாரு. ஆனால் ஆஞ்சநேயர் வந்து எப்பயுமே எதுலையுமே தோக்கவே இல்லை. அவரை வந்து இன்னொருத்தவங்க காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ராமாயணத்தில் இது வரைக்கும் இல்லவே இல்லை. அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது. அந்த மாதிரி ஒரு அரிதான ஒரு ஆளான ஆஞ்சநேயர் வந்து அவருடைய பேச்சாற்றலை இன்னொரு இடத்துலையும் பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம் அப்படின்னா பரதன் கிட்ட 14 வருஷம் முடிஞ்சு போச்சு, 14 வருஷம் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்துடணும், இல்லைனா நான் நெருப்பை மூட்டி தீ வளர்த்து அதில் நான் வந்து உசுர விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ராமர் இன்னும் போய் சேரலை. அப்போ வந்து பரதன் தீ மூட்டி ரெடியாகவே ஆயிடுறாரு நெருப்பில் இறங்குறதுக்கு. ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க என்ன ஆச்சோ தெரியல, ஏதாவது வழியில் ப்ராப்ளம் இருக்கும் அதனால் வந்து சேரலை, கிளம்பி இருப்பாங்க, வந்துக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரு நாள் பார்க்கலாம் அப்படி இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் எதுக்குமே அந்த பரதன் செவி சாய்க்கலை. ஆனால் ஆஞ்சநேயர் மட்டும் வந்ததுமே சொல்கிறாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ராமர் வந்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவரோட வார்த்தைக்கு தான் மதிப்பு கொடுத்து பரதன் வந்து தன்னுடைய அக்னி பிரவேசத்தை நிறுத்திட்டு தன்னுடைய முடிவை மாற்றிக்கிறாரு. இன்னொரு ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு சொல்கிறேன். நேற்று வந்து ஸ்ரீராம நவமி, இன்னைக்கு வந்து பரத தசமி. ஏன்னா ஸ்ரீராமர் பிறந்தது நவமியில், பரதர் பிறந்தது தசமியில் தான். ஸ்ரீராமர் பிறந்தது புனர்பூச நட்சத்திரம், பரதன் பிறந்தது பூச நட்சத்திரம். அதே மாதிரி லக்ஷ்மணன் சத்ருக்னன் பிறந்ததும் இதே தசமியில் தான். அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்தில், ஆனால் பூச நட்சத்திரம் இல்லை, ஆயில்ய நட்சத்திரத்தில். ஆக்சுவலாக பார்த்தா இன்னைக்கு பரதனோட பர்த்டே. அப்புறம் வந்து இது யார் சொன்னதுன்றதை பார்த்துட்டோம், அனுமன் சொல்லியிருக்காங்க. எப்போ சொன்னாங்க அப்படின்றதையும் பார்த்துட்டோம். யுத்தம் முடிஞ்சதும் சீதை கிட்ட போய் ராமர் ஜெயிச்சாச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனாக இப்போ வந்து சொல்கிறாங்கன்றதையும் பார்த்துட்டோம். யார்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீதை கிட்ட சொல்லியிருக்காங்க. சீதை வந்து இந்த ஒரு வார்த்தையை கேட்டுட்டு அவங்க இருந்த கவலை பயம் எல்லாமும் நீங்கி இனி வந்து என்னுடைய கணவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவார், நான் இனிமேல் சந்தோஷமாக வாழ்நாள் முழுக்க இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியையும் மன சந்தோஷத்தையும் சீதைக்கு கொடுத்துருக்குறாரு. அவளுக்கும் தெரியும் ஆக்சுவலாக ராமர் எப்படியும் கண்டிப்பாக போரில் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறது அவளுக்கும் தெரிஞ்சு தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு அதிகாரப்பூர்வமாக வந்து சொன்னது வந்து ஆஞ்சநேயர் தான் இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினால. இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை 3ஆக பிரிக்கிறோம். எப்படி அப்படின்னா ஸ்ரீ ராம ஜெயம். இந்த ஸ்ரீ அப்படிங்கிற முதல் பதத்தை மட்டும் இப்போ எடுத்துக்கலாம். ஸ்ரீ அப்படின்னா என்ன அப்படின்னா தாயாரோட 12 நாமங்களில் ஸ்ரீ அப்படிங்கிறது முதல் நாமம். இப்போ பெருமாளுக்கு 12 நாமங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு 12 நாமங்கள் இருக்குது. 108 சொல்ல முடியல, 1008 சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த
12 நாமாக்களை மட்டும் சொல்லி பெருமாளை வணங்கினோம்னாலே அந்த 1000 நாமாக்கள் அந்த மொத்த நாமாக்களும் சொல்லி வணங்கின மாதிரி ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தாயாருக்கும் அந்த 12 நாமாக்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஸ்ரீ அமிர்தோத்பவா, கமலா, சந்திரசோபனா, விஷ்ணு பத்னி, வைஷ்ணவி, வராரோகா, ஹரிவல்லபா, சார்கினி, தேவதேவிகா, மகாலட்சுமி, லோகசுந்தரி அப்படின்ட்டு மகாலட்சுமிக்கும் 12 நாமாக்கள் இருக்கு. இந்த 12 நாமாக்கள்ல ஸ்ரீ அப்படிங்கிறது தான் முதல் நாமா. இந்த ஸ்ரீ அப்படின்னா அதுக்கு வந்து வடமொழி சொல்லு. அந்த வடமொழிக்கு நேர் நிகரான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸ்ரீ அப்படிங்கிற சொல்லுக்கு வடமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் வந்து திரு. இந்த ஸ்ரீங்கிறது என்னத்தை குறிக்குது, மகாலட்சுமி கிட்ட இருக்கிற எந்தெந்த குணங்களை குறிக்குது அப்படின்னா அவங்களோட முதன்மை தன்மையையும் மதிப்பு, மங்களத்தன்மை, செல்வமுடைமை ஆகியவற்றை வந்து இந்த ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு எழுத்து குறிக்குது. ஸ்ரீ எப்பயுமே நம்ம வந்து முதல்ல தான் சேர்ப்போம் வார்த்தையில். ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ அப்படிங்கிற எழுத்து எப்பயுமே முதல்ல தான் வரும். அதுதான் மகாலட்சுமியோட முதன்மையை குறிக்குது. அடுத்தது யாரையாவது மரியாதையாக கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால் திருன்றத அவங்க பேருக்கு முன்னாடி சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள மரியாதையாக கூப்பிடுறோம் அப்படிங்கிறது அர்த்தமாகுது. அதனால மதிப்பு மிக்கவள் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தை உபயோகமாகுது. அந்த ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல்வம் அப்படிங்கிறது தான் அர்த்தமே. திருமகள் அப்படின்னாலே செல்வத்துக்கு அதிபதி அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஸ்ரீ அப்படிங்கிற எழுத்து அவளுடைய செல்வமுடைமையை குறிக்குது. அடுத்தது அவளுடைய மங்களத்தன்மை. சாதாரணமாக ஒருத்தருடைய அடி, ஒருத்தருடைய பாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வெறும் அடின்னு மட்டும் சொல்லுவோம். இதையே பெருமாளுடைய பாதம், தாயாருடைய பாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது திருவடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த திருங்கிற மங்களத்தன்மையை சேர்த்து திருவடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஊர் அப்படின்னா பதி அப்படின்னு பேர். மங்களங்கள் நிறைந்த ஊர் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு பேர். திருப்பதி அப்படின்னாலே மங்களங்கள் நிறைந்த ஒரு ஊர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த ஸ்ரீ அப்படிங்கிற பொருளை வார்த்தையை 6ஆக பிரிக்கிறாங்க வடமொழியில். என்ன அப்படின்னா ஸ்ரீயத்தே, ஸ்ரயத்தே, ஸ்ருணோதி, ஸ்ராவயதி, ஸ்ருணாதி, ஸ்ரீநாதி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஸ்ரீயத்தே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்ன அப்படின்னா ஜீவர்கள் எல்லாராலும் தஞ்சமாக பற்றப்படுகிறாள்லாம். ஸ்ரீயத்தே அப்படின்னா நம்ம ஜீவர்கள் வந்து எனக்கு மோட்சம் வேணும், எனக்கு ஏதாவது நன்மை வேணும், எனக்கு ஏதாவது சந்தோஷங்கள் வேணும் அப்படின்னா நேராக எடுத்ததுமே போய் பெருமாள் கிட்ட கேட்க மாட்டோம். எனக்கு பணம் வேணும், எனக்கு இந்த நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தாயார்கிட்ட தான் போய் கேட்போம். தாயார்கிட்ட போய் கேட்கறதுனால தான் ஜீவர்கள் எல்லாரும் போய் அவளை தான் தஞ்சமாக அடைகிறாங்க. அதை தான் ஸ்ரீயத்தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்ரயத்தே. ஸ்ரயத்தேன்னா நம்ம போய் எப்படி தாயாரை தஞ்சமாக அடையிறோமோ அந்த மாதிரி தாயார் யாரை போய் தஞ்சமாக அடைகிறாங்கன்னா பெருமாளை தான் போய் தஞ்சமாக அடைகிறாங்க. அதையும் இந்த வார்த்தையில் குறிக்குது ஸ்ரயத்தே. அடுத்தது ஸ்ருணோதி. ஸ்ருணோத்தினா என்ன அப்படின்னா தாயார் வந்து நம்ம சொல்கிற குறைகள், நம்மளுடைய கவலைகள் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்குறாங்களாம். நம்ம வந்து வேறு யார்கிட்டையாவது போய் சொன்னோம்னா அவனுக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் இதே பாட்டு தான் பாடிக்கிட்டு இருப்பேன், எனக்கு இது கஷ்டம், அது கஷ்டம், இங்கே வெளி அங்கே வெளி, இது பிரச்சனை அது பிரச்சனை, எப்போ பாரு இதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு வாட்டி கேட்பாங்க, 2 வாட்டி கேட்பாங்க, 3 வாட்டி 4 வாட்டினா உனக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு தலையை மட்டும் ஆடிட்டு காதை ஒன்றும் கேட்காது. ஆனால் தாயார் அந்த மாதிரி கிடையாதான். நம்ம எத்தனை வாட்டி போய் நம்ம குறைகளையும் கஷ்டங்களையும் சொன்னோம் அப்படின்னாலும், எவ்வளோ நேரம் சொன்னோம் அப்படின்னாலும் அதை கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் காது கொடுத்து கேட்பாங்களாம். அடுத்தது ஸ்ராவயத்தி. ஸ்ராவயத்தின்னா அவங்க கேட்ட இந்த கஷ்டங்கள் எல்லாம் பெருமாளையும் கேட்க வைப்பாங்களாம். நீங்கள் இந்த அம்மா கேட்டாங்க, சரி அதை வந்து அப்பா கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக எந்த அப்பாவும் கேட்க மாட்டாங்க. அம்மா கிட்ட மொத்த குழம்புலும் புலம்பி முடித்தோம்னா அதோட எசன்ஸை மட்டும் எடுத்து தான் அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அதை மட்டும்தான் அவர் செஞ்சு கொடுப்பாரு. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பையன் இந்த மாதிரி கஷ்டப்படுறான், அவனுக்கு இது வேணுமா அது வேணுமா, நீங்கள் வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பெருமாள் கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களாம் நம்ம புலம்புறதெல்லாம் கேட்குறதுக்கு. அடுத்தது ஸ்ருணாதி. ஸ்ருணாத்தினா ஜீவர்கள் வந்து பெருமாளை அடையிறதுக்கு பெரிய தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னா அவங்க செஞ்ச பாவங்களும்
அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களும் தானாமா. இந்த பூர்வ ஜென்ம கர்மாக்கள் வந்து இதையெல்லாம் நீக்குறாங்களாம் தாயார். நீ வந்து இந்த பூர்வ ஜென்ம கர்மாக்களும் பாவங்களும் இருக்கிறதுனால தான் உன்னால் பெருமாளை அடைய முடியல, அதனால இதையெல்லாம் நான் வந்து என்னுடைய கருணையினால நீக்கி விடுவேன், நீ இனிமேல் பெருமாள் கிட்ட போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் ஸ்ரீநாத்தி. பெருமாளையே ஜீவர்கள் அடைகிறதுக்கு வழி பண்ணுறது தான் ஸ்ரீநாத்தி. இந்த ஒரு வார்த்தை ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தைக்கே இந்த மாதிரி 6 வகையான பொருள்களும் பாகுபாடும் இருக்குது. இந்த பிராட்டியோட மெயின் இது என்ன அப்படின்னா புருஷகார பூதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜீவர்கள் பண்ணுற தப்புகளை எல்லாம் மன்னிச்சு பெருமாள் கிட்ட அவங்க செய்கிற நல்லதுகள் மட்டுமே சொல்லி எடுத்துக்காட்டி அவங்களுக்கு கடாட்சத்தை வாங்கி கொடுப்பாங்களாம். பெருமாள் எப்படி அப்படின்னா தப்புன்னா தப்பு தான், ரைட்டுன்னா ரைட்டு தான். ஏன்னா அவருடைய முகமே கதிரும் மதியமும் சேர்ந்த முகம்தான், திங்களும் ஆதித்யனும் சேர்ந்த கண்கள் தான். ஆனால் தாயாருக்கு அந்த மாதிரி கிடையாது. அவங்களோட கண்கள் எப்பயுமே குளுமை நிறைந்த கண்கள், குளிர்ச்சி நிறைந்த கண்கள். அவங்க வந்து குழந்தைங்க பண்ணுற ஜீவாத்மாக்கள் பண்ணுற தப்புகள் எல்லாம் பார்க்காம அவங்க பண்ணுற சரிகளை மட்டுமே பார்ப்பாங்களாம். இவ்வளோ நாள் என்கிட்ட வரலையே, இப்போ வந்து எனக்கு இது கொட்ட அது இது நொட்டை அது நொட்டை அப்படின்னா நான் எப்படி சரி பண்ணுவேன், நான்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு பெருமாள் கேட்பாராம். இவ்வளோ நாள் வரல, சரி இப்போ வந்துட்டான் இல்லையா, இனிமேல் அவன் கேட்குறத செய்யலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அவன் பண்ண கர்மாக்களெல்லாம் எவ்வளோ இருக்குது, அவன் பண்ண பாவங்களெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது அதெல்லாம் இனிமேல் பண்ணாமல் இருப்பான், இனிமேல் செய்யாமல் இருப்பான், நீங்கள் கொஞ்சம் அவனுக்கு என்ன வேணுமோ பார்த்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஜீவாத்மாக்களுக்கு சப்போர்ட்டிவாக, ஜீவாத்மாக்களுக்கு ஆதரவாக தான் தாயார் பேசுவாங்களாம். இந்த புருஷகார பூதை அப்படிங்கிற இந்த ஒரு தன்மை தான் எப்பயுமே வேணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற வார்த்தையில் ராமஜெயம்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இந்த ஸ்ரீங்கிறது சேருது. ராமஜெயம் அப்படின்னாலே ராமர் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இருந்தாலும் அந்த தாயாரும் சேர்ந்து கூட வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ராமாயணத்திலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராமர் வந்து நிறைய வதங்கள் பண்ணுறாரு. ராவணனை வதம் பண்ணுறாரு, வாலியை வதம் பண்ணுறாரு, தாடகையை வதம் பண்ணுறாரு. இந்த நேரத்துலலாம் சீதை பக்கத்தில் இருக்காங்களா அப்படின்ட்டு கேட்டால் அவங்க பக்கத்தில் இல்லை. அவங்க பக்கத்தில் இல்லாதப்ப தான் ராமர் வந்து வதம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிலைக்கு தள்ளப்படுறாரு. இதே காக்காசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சீதை கிட்ட பம்பு இழுக்கிறான், சீதையை வந்து ரொம்ப துன்பப்படுத்துகிறான், காயப்படுத்துகிறான். சீதை வந்து ராமர்கிட்ட முறையிட்டதும் ராமர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்கிற ஒரு புல்லை எடுத்து அதில் பிரம்மாஸ்திரத்தை ஏவி அந்த காக்கா மேலே ஏவி விட்டுடுறாரு. அந்த காக்கா வந்து உலகமெல்லாம் சுற்றி வருது. அது போய் பிரம்மா கிட்ட கேட்குது, ஐயோ பிரம்மாஸ்திரம் என்னை துரத்திட்டு வருது, நீங்கள் கொஞ்சம் என்னை காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. அஸ்திரம் என்னமோ பிரம்மாஸ்திரம் தான், ஆனால் அதை நிறுத்துறதுக்கெல்லாம் எனக்கு வலிமை கிடையாது, நீ தப்பு பண்ண, உன்னை யார் இந்த பிரம்மாஸ்திரம் வச்சு அடித்தாங்களோ அவங்கக்கிட்ட போய் கேளு, என்னாலலாம் அதை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சிவபெருமான் கிட்ட போகிறாங்க, சிவபெருமானும் அதே தான் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப வந்து ராமர்கிட்டயே விழுறார், என்னை காப்பாற்றுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என் மனைவியை இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், நான் உன்னை தண்டிக்கிறதுக்காக இந்த பிரம்மாஸ்திரத்தை ஏறியிருக்கேன், மன்னிச்சிடுங்கன்னு சொன்னால் உடனே விட்டுருவேனா, அதெல்லாம் முடியாது, அடிக்கிறது தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அபச்சாரம் பண்ண சீதையோட காலையே போய் விழுறான் காக்காசுரன். என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் பண்ணலை, என்னை தப்பு பண்ணலை, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சீதை சொல்கிறாங்க ராமர்கிட்ட, சரி விடுங்க, காலையே விழுறான், சரண் நடந்துருக்கான், உங்களோட முதன்மையான தர்மமே தயை தான், அதை நீங்கள் கொஞ்சம் காட்டுங்க அவன் மேலே, போனால் போது விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் தான் அவர் வந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை திரும்ப வாங்குறார். காக்காசுரன் வந்து சீதை பக்கத்தில் இருக்கும்போது ராமரை சரணடைஞ்சதுனால காக்காசுரன் தப்பிச்சான். ஆனால் இந்த வாலியோ இந்த ராவணனோ தாடகையோ சீதை பக்கத்தில் இல்லாததுனால அவங்களோட உயிரை விட்டு இறந்து போகிறாங்க. இதை வந்து ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தில் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்கிறாரு. வாலிவதை படலத்தில் சீதை யார் அப்படின்னா ராமருக்கு உயிர் போன்றவளாம், ஆவியாம், அவரோட ஆவியாம். அதனால் அவளை பிரிஞ்சதுனால உனக்கு நீ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியல, நம்ம சரி பண்ணுறோமா தப்பு பண்ணுறோமா, யாராவது இந்த மாதிரி மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று அம்பு எய்வாங்களா, நீ எவ்வளோ பெரிய வீரன், எவ்வளோ நல்ல குலத்தில் தோன்றினவன், இந்த
மாதிரி தப்பு பண்ணியிருக்கிறியே, உனக்கு வந்து சீதையை பிரிஞ்சதுனால நம்ம பண்ணுறது சரியா தப்பாங்கிறது கூட தெரியலையா, அவ்வளோ தூரம் உன்னோட செய்கைகள்ல முரண்பாடு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வாலி வந்து ராமர்கிட்ட கேட்குறாராம். ராமர் வந்து அவதாரம் எடுத்ததே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னா தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக தான். தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் திருடாமல் இருக்கிறது, பொய் சொல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி தர்மங்கள் சொல்கிறோம் நம்ம. ஆனால் அது வந்து அவருக்கு வந்து பேசிக்கான தர்மம் தான் அதுவும். அவரோட மெயின் தர்மம் என்ன அப்படின்னா தன்னை அண்டியவர்களையும் நல்லவர்களையும் காத்து ரட்சிப்பதே, தயை காட்டுவதே, கருணை காட்டுவதே, கிருபை காட்டுவது தான் அவருடைய உண்மையான தர்மம். அந்த தர்மத்தை வந்து என் மகள் காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜனகர் வந்து சொல்கிறார். கல்யாணத்தப்பவே ராமர் கையில் சீதையை பிடிச்சி கொடுக்கும்போதே நீ ஃபாலோ பண்ணுற தர்மத்தை என் மகளும் உன்னை வந்து விடாமல் ஃபாலோ பண்ணுவா, அதை வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன், நீ வந்து இவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கையவே பிடிச்சி கொடுக்குறாரு ஜனகர். அந்த மாதிரி அவருடைய மெயின் தர்மமான தயை, கிருபை, கருணை இதையெல்லாம் முழுசாக காட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து சீதை பக்கத்தில் இருக்கணும். அந்த சீதை பக்கத்தில் இருக்கணும்னா அவளுடைய பெயராகிய ஸ்ரீ அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கணும். அந்த ஸ்ரீயை போட்டு இந்த ராமஜெயத்தை எழுதுறோம். அடுத்த பதம் என்ன அப்படின்னா ராம அப்படிங்கிறது. ராம அப்படிங்கிற பதத்துக்கு எவ்வளோ மகிமை இருக்குது, எவ்வளோ பலன்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். எப்பயுமே நம்ம திரும்ப திரும்ப பேசுகிற ஒன்று தான். இருந்தாலும் எத்தனை தடவை பேசினாலும் அதனுடைய பெருமை குறையவே குறையாது, அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். அதே பெருமையை மறுபடியும் உங்கள் முன்னாடி சொல்கிறதுல எனக்கும் சந்தோஷம். நீங்களும் கேளுங்க. இந்த ராமநாமம் எப்படிப்பட்ட நாமம் அப்படின்னா இது வந்து மிருத சஞ்சீவன நாமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மிருத சஞ்சீவன நாமம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் இந்த ராமநாமத்தை அந்த உயிரிடம் போய் சொன்னால் அந்த உயிர் நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர் உள்ள நாமம் இந்த ராமநாமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எங்கே நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த துளசிதாசரோட வாழ்க்கை வரலாற்றுல இது நம்மளுக்கு தெரியுது. துளசிதாசர் என்ன பண்ணுறாரு, ஒரு தடவை ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து அவர் காலில் விழுறா. அவர் காலில் வந்து அந்த பொண்ணு விழவும் சௌபாகியவதியாக இருமா, தீர்க்க சுமங்கலியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன சாமி நீங்கள் இப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க, என்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரு, அவருடைய இறுதி ஊர்வலம் அதுவும் அங்கே போய்கிட்டு இருக்கு, உங்களை பார்த்ததும் என்னோட மனசு தாங்காமல், என்னோட கஷ்டம் தாங்காமல் வந்து உங்கள் காலில் விழுந்து நீங்கள் என்னடானா தீர்க்க சுமங்கலியாக இரு, சௌபாகியவதியாக இருன்னு சொல்லிட்டீங்களே, என் புருஷன் இறந்தே போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. என்னது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சதா ராமநாமம் ஜபிக்கும் என்னுடைய வாயிலிருந்து உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிது அப்படின்னா அது வந்து என்றைக்கும் வீண் போகாது, இதுலேருந்து உனக்கு மாற்றுறதுக்கு ஏதாவது மார்க்கம் இருக்கும், இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சவத்துக்கிட்ட போகிறாரு. கீழே இறக்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவங்க கீழே இறக்கி வச்சதும் அதே இடத்துல நின்று அவர் இந்த ராமநாமத்தை ஜபிக்கிறார். துளசிதாசர் ராமநாமம் ஜபிச்சதும் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. அவன் என்னமோ தூங்கி எந்திரிச்சவன் மாதிரி எந்திரிச்சு உட்காந்துக்கிறான். தூங்கி எந்திரிச்சவன் மாதிரி எந்திரிச்சு உட்காரவும் அந்த ஊர் முழுக்க இந்த செய்தி பரவுது. அதனால இந்த ராமநாமத்தினுடைய மகிமையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் துளசிதாசர் வாழ்க்கை வரலாறுலேருந்து நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து மிருத சஞ்சீவன நாமம். இது மட்டும் இல்லை, தமிழில் குலசேகர ஆழ்வார் சொல்கிறாரு ராமநாமத்தை ஜபிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா தீநெறிக்கண் செல்லார் தாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தீநெறி அப்படின்னா சிற்றின்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த மாதிரி இப்போ வந்து நிறைய கெட்ட பழக்கங்கள் வந்துருச்சு. இந்த கெட்ட பழக்கங்கள்லேருந்து நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அந்த ராமநாமத்தை விடாமல் ஜெபிக்கிறவங்களுக்கு இந்த தீநெறி பக்கம் போகிறதுக்கு மனசு வராதாம். அதை அவங்க செய்ய போகும்போதே இது செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு இன்ட்யூஷன் மாதிரி மனசில் உதிக்கும். இது செய்யக்கூடாது, இது வேண்டாம், இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனசாட்சியை மீறி நம்மளால் அந்த தப்பு செய்ய முடியாது. அதனால ராமநாமத்தை தொடர்ந்து ஜெபிக்கிறவங்க தீநெறிக்கண் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா கர்மாக்கள் துன்பம் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கர்மாக்கள் துன்பம் கொடுக்காதுன்னா என்ன ஆகும்னா இந்த ராம
பண்ணும், கட்டுப்படுத்தும். என்னோட கர்ம வினைப்படி எனக்கு இப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்து காலே கட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இது இருந்துச்சுன்னா இந்த ராமநாமம் ஜெபிச்சு அதனால் ஏற்படுற புண்ணியத்தின் காரணமாக எனக்கு ஏதோ காலில் ஒரு சின்ன அடியோட ஒரு ஃப்ராக்சரோட அதோட நிலுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்மாக்களை கட்டுப்படுத்தும். கர்மாக்கள் நம்மளுக்கு துன்பம் கொடுக்காது. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா உயர்ந்த கதியை நோக்கி செல்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உயர்ந்த கதி அப்படின்னா என்னன்னா நம்ம இந்த உலகியலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு நல்ல பதவிக்கு போவாங்க, வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தால் தொழில் நல்லா நடக்கும், வியாபாரம் முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதையும் மேலே அதுக்கும் மேலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் உயர்ந்த பதவியாகிய இறப்புக்கு பின் வைகுண்ட பதவியை அடையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வைகுண்டம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு டிக்கெட் வாங்கினோமா உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் போக முடியாது. இந்த ராமநாமத்தை விடாமல் ஜபிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தான் நம்மளை வந்து இந்த வைகுண்ட பிராப்தி, வைகுண்ட பதவி அப்படிங்கிறதெல்லாம் அடைய முடியும். அந்த மாதிரி உயர்ந்த பதவியை அடைகிறதுக்கும் இந்த ராமநாமம் நமக்கு துணை புரியும். ராமநாமத்தோட மகிமை என்ன அப்படிங்கிறத சிவபெருமான் இன்னும் நல்லா சொல்கிறாரு. எப்படி அப்படின்னா பார்வதி கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி 1000 நாமாக்களை எப்படிங்க உட்காந்து சொல்கிறது? அதுவும் வர்ற கலியுகத்தில் வர்றவங்க எல்லாம் சோம்பேறிகளாக தான் இருப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் உட்காந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறேன்னு சொன்னாலும் அவங்களுக்குலாம் உடம்பு வளையாது. எப்படிங்க 1000 நாமாக்களை உட்காந்து சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சிவபெருமான் கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வராணனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னம்மா அப்படின்னு ஷார்ட்கட் தானே, எந்த சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ராமா 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 அப்படின்ட்டு 3 வாட்டி சொன்னோம்னா 1000 நாமங்களையும் நம்ம சொன்னதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் ரா அப்படிங்கிறது வந்து ரா அப்படிங்கிற எழுத்தோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா 2. அதே மாதிரி மான்ற எழுத்தோட எண்ணிக்கை என்னன்னா 5. 2 × 5 10. ராமா ராமா ராமான்ட்டு 3 வாட்டி சொல்லும்போது 10 × 10 × 10 1000. அதான் 3 வாட்டி ராமநாமத்தை சொன்னோம் அப்படின்னா 1000 நாமங்களையும் நம்ம சொன்ன மாதிரி பலன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து காசிக்கு போனப்ப அங்கே வந்து என் கண்கூடா நான் பார்த்துருக்கேன். சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா காசியில் உயிர் நீக்கும் ஜீவாத்மாக்களை தன் மடியில் கிடத்தி அவர்களுடைய காதினில் ராமநாமம் ஓதுகிறார் அப்படிங்கிறத நான் வந்து என் கண்கூடா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரே அவருடைய சீடர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து எப்பயுமே சொல்லுவோம் காசியில் போய் இறந்தா மோட்சம், காசியில் போய் இறந்தா மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படின்னா சிவபெருமானே வந்து ஓதுறாரு, அதுவும் இந்த ராமநாமத்தை ஓதுறாரு அப்படிங்கிறதுனால தான் காசியில் இறந்தால் மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதை வந்து ஒரு வடமொழி ஸ்லோகம் ஒன்று இருக்கு. ஆபத்தாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமநாமத்தை சொல்றதுனால என்ன ஆகுதான், ஆபத்துக்கள் அனைத்தும் நீங்கிடுதான். அந்த ராமநாமம் வந்து நம்மளுக்கு வர வேண்டிய ஆபத்துக்களை அது அபகரிச்சுக்குதான். அதான் ஆபத்தாம் அபகர்த்தாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அது மட்டும் இல்லை, அது வந்து நிறைய கொடுக்குது. என்ன கொடுக்குது அப்படின்னா சர்வ சம்பத்தாம், அதாவது எல்லா விதமான செல்வங்களையும் கொடுக்குது. எனக்கு வந்து இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே எல்லா விதமான செல்வங்களையும் அது கொடுக்குதான். லோகாபிராமம் ஸ்ரீராமம். லோகாபிராமம்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ராமனை ரொம்ப பிடிக்குதான். ராமனை உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்குது. ஏன் பிடிக்குது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து தர்ம நெறிப்படி நடந்தார். ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக அவர் இருந்தார். சாதாரணமாக ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதில் வந்து மேக்ஸிமம் ஒரே கவலையாக தான் இருக்கும். முதல்ல என்னடானா வனவாசத்துக்கு போயிடுவாங்க, அப்புறம் என்னடானா சீதையை கடத்திட்டு போயிடுவாங்க, அப்புறம் என்னடானா திரும்ப சீதையை வனவாசத்துக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணம் முழுக்க ஒரே கவலையாக தான் இருக்கும். அதே கிருஷ்ணர் பார்த்தோம்னா பட்டுட்டே இருந்தார், டமான்னு ஒரு சக்கரத்தை ஏற்றி உதச்சார். பட்டுட்டே இருந்தார்,
போயிட்டாரு, உரலை இழுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இருந்தாலும் எல்லாருக்கும் எது பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ராமருடைய சரித்திரம் தான் பிடிக்குது, ராமனை தான் பிடிக்குது. உனக்கு எந்த மாதிரி ஒரு மணமகன் வேணும் அப்படின்ட்டு எந்த பொண்ணை போய் கேட்டாலும் எனக்கு ராமர் மாதிரி ஒரு மணமகன் வேணும்னு தான் எல்லா பொண்ணுமே சொல்லுவாங்க. பட் ராமர் உன்னை பாதிலே விட்டுட்டு போயிடுவாரேம்மா, காட்டுக்கு அனுப்பிடுவாரேம்மா, பரவாயில்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பதில் கேள்வி கேட்கறது இல்லை. எல்லாருமே அதை ஆமோதிச்சு ஆமாம் எங்களுக்கும் ராமர் மாதிரி ஒரு மாப்பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு கிருஷ்ணர் மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு ஹாப்பியான ஒரு மாப்பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு யாருமே இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது, அதை யாரும் ஆமோதிச்சதும் கிடையாது. ஏன்னா ராமரை தான் எல்லாருக்குமே உலகத்தில் ரொம்ப பிடிக்கும். இதை ராமர் இது தரும்னு சொல்கிறீங்க, அது தரும்னு சொல்கிறீங்க, உயர்கதி அதெல்லாம் சொல்கிறீங்க, உயர் பதவிலாம் சொல்கிறீங்க, மோட்சம்லாம் சொல்கிறீங்க. இப்போதைய அன்றாட தேவை சோறு போடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாரு. ராம பெயர் சொன்னால் சோறு போடுமா அப்படின்னு கேட்குறாரு. யார் கேட்குறாங்க அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டில் அலகாபாத்தில் ஒருத்தர் இருக்கிறார், மாலுக் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார், ஒரு மகான் ஒருத்தர் இருக்கிறார். அந்த மகான் ஆரம்பத்தில் பக்தராக இல்லை, இன்னும் சொல்லப்போனால் நாத்திகம் பேசுகிறவராகவே இருந்துகிட்டு இருந்தார். ஆமாம் அவங்களுக்குலாம் வேறு வேலை இல்லை, சாமி பேரை சொல்லிட்டு வேலையை நிமிக்கி அடிச்சுக்கிட்டு உட்காந்து சாமி சாமி சாமின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்குலாம் வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சாமி கும்பிட்றதையே தவிர்த்துட்டு இருந்தார். ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா அவங்க ஊருக்கு ஒரு சாது ஒருத்தர் வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா ராமாயணத்தை பற்றியும் ராமாயணத்தை தொடர்புடைய கதைகள் பற்றியும் நிறைய சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பேசும்போது இந்த ராமநாம மகிமையை பற்றியும் பேசிகிட்டு இருக்காரு. எதேச்சையா அந்த பக்கம் வழி பக்கம் போனவர் அவங்க ராமநாமம் சோறு போடுமா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக போடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாது சொல்லிடுறாரு. என்னுடைய ஒரு நாள் குழப்பு போனாலும் போகட்டும், இன்றைக்கி நான் அதை சோதிச்சு பார்த்துடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு காட்டுக்கு போயிடுறாரு. வீட்டில் இருந்தால் கூட அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க யாராவது கூப்பிட்டு ஏதாவது சோறு கீழே போட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத ஒரு காட்டுக்கு போயிடுறாரு. காட்டில் போய் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டு ராமநாமம் தானே சொல்லணும், எங்கே உட்காந்து சொன்னால் உங்களுக்கு என்ன, நான் இங்கே மரத்து மேலே உட்காந்துட்டு ராமநாமம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜபிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ராம் 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 ராம்னு ஜபிக்க ஆரம்பிச்சிடுறாரு. டைம் போயிட்டே இருக்குது. மதியானம் சாப்பிட்ற நேரம் வருது. சாப்பிட்ற நேரம் வந்துச்சு, நான் ராமநாமம் ஜெபிச்சுட்டு தான் இருக்கேன், எனக்கு சாப்பாடு வருதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டு இருக்காரு. என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில குதிரைகளில் சில வீரர்கள் வராங்க. அந்த பக்கமாக வர்றவங்க சாப்பாடு நேரம் ஆயிடுச்சு, உட்காந்து சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாப்பிட்லாமே அப்படின்ட்டு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. சுற்றி முற்றியும் பார்த்துட்டு இந்த மரம் தான் நல்லா அடர்ந்த மரமாக இருக்குது, இந்த மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலுக் தாஸ் எந்த மரத்தில் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருந்தாரோ அந்த மரத்துக்கு அடியிலேயே உட்காந்து அவங்களுடைய சாப்பாடு பொட்டலத்தெல்லாம் பிரிக்கிறாங்க. தண்ணியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பாடெல்லாம் பிரித்து வச்சுக்கிட்டு சாப்பிட்லான்னு வாய் எடுத்து வைக்கலான்ட்டு போகும்போது ஒரு சிங்கத்தினுடைய பயங்கரமான கர்ஜனை கேட்குது. சிங்கத்தினுடைய கர்ஜனை கேட்கவும் அதுவும் ரொம்ப நெருக்கமாக கேட்கவும் குதிரைகள் எல்லாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிது. குதிரைகள் பயப்படவும் ஐயோ குதிரையை அடிச்சிச்சுனாலும் கஷ்டம், நம்மளை அடிச்சிச்சுனாலும் கஷ்டம், தப்பிச்சோம் பொழைச்சோம் ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குதிரை மேலே ஏறி ஓடி போயிடுறாங்க. எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை சாப்பிடவும் இல்லை, எடுத்துட்டும் போகல, அப்படியே கிடக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, ஆஹா சாப்பாடு போடுமான்னு கேட்டோம், சாப்பாடு வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலாமா வேணாம் சாப்பாடு போடுமான்னு கேட்டோம்ல, இன்னும் என்ன தான் நடக்குது பார்ப்போம், கண்ணுக்கு தானே வந்திருக்குது சாப்பாடு, இன்னும் வாய்க்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அதே மரத்தில் உட்காந்து அதே மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் ஆகுது. அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா காட்டு கொள்ளையர்கள் வராங்க. அந்த பக்கம் காட்டு கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சிட்டு ரொம்ப டயர்டாக அந்த பக்கம் வரும்போது ரொம்ப பசிக்குது, இப்போ நல்ல சாப்பாடு இருந்துச்சுன்னா தேவலை அப்படின்ட்டு அவங்களும் சாப்பாடை பற்றி தான் பேசிக்கிட்டே வராங்க. பேசிக்கிட்டே வரும்போது பார்த்தா மரத்துக்கு அடியில் சாப்பாடு வச்சு தண்ணி வச்சு கிளியராக இருக்கும்போது ஆஹா ஜம்முன்னு இருக்குடா சாப்பாடு, வாங்கடா ஒரு வெட்டலாம்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட போகிறாங்க. அவங்களே ஒருத்தன் தடுக்கிறான். நிறுத்து, சாப்பாடு வச்சு தண்ணி வச்சு கிளியராக வச்சுட்டு போயிருக்காங்கன்னா இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, அநேகமாக இந்த நாட்டு ராஜா எவனாவது இதில் விஷத்தை வச்சு உனக்கு சாப்பிட வச்சு உனக்கு ஒன்று போட்டலான்னு பார்த்துருப்பான், சாப்பிடாதுன்ற. ஐயோ கை கட்டின சாப்பாடு வாய் கட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு பாடுறா எவனாவது கிடச்சானா அவங்க வாயில் அப்பி செக் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அதான் காடாச்சே, யாருமே இல்லை. நிமிர்ந்து பார்த்தா மரத்து மேலே இவன் இருக்கான். குடுறா அவனை அப்படின்ட்டு இழுத்து பிடிச்சி அவன் வாயில் போட்டு திணிச்சு சோறு போடுமான்னு கேட்டேன். வாய் வரைக்குமே போட்டுருச்சு இந்த ராமநாமம் அப்படின்னு சொல்லிட்டு.
சொல்லிட்டு அந்த மாலிக் தாஸ் அப்படிங்கிறவர் அதுலேருந்து தான் ராமனுடைய பக்தனாகவே மாறுறாரு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய மகானாவும் ஆடுறாரு. அந்த ராமநாம ஜபம் அவரை வந்து சாப்பாடு போட்டதோட மட்டும் இல்லாமல் அவரை யார்கிட்டேருந்து காப்பாற்றிருக்காரு, கொள்ளையர்கள்கிட்டேருந்து காப்பாற்றிருக்கு. கொள்ளையர்கள் வந்து ஒருத்தனை பார்க்குறாங்க அப்படின்னா அவனை வந்து இவன் ஒரு சாட்சியாக இருப்பான், இவனை கொண்டு போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு போட்டு போயிடலாம். ஆனால் அவங்க கொண்டும் போடலை. நீ சாப்பிட்ட, நீ நல்லா தான் இருக்க, இப்போ நாங்கள் சாப்பிட்டோம், அப்பா வயிறு நிம்மதியாக திருப்தியாக இருக்குது, இதுவே எங்களுக்கு போதும்னு சொல்லிட்டு அவனை உயிரோடவும் விட்டுட்டு போயிடுறாங்க. சாப்பாடும் கிடச்சிது, அவங்க கொள்ளைக்காரர்கள்கிட்டேருந்து தப்பிக்கவும் செஞ்சான். இதுலேருந்து அவர் வந்து இந்த நாத்திகம் அப்படிங்கிறதுலேருந்தே மாறி ராமனுடைய தீவிர பக்தராகவே ஆயிட்டார். மூணாவது வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தா ஜெயம் அப்படிங்கிறது. இந்த ஜெயம் அப்படின்னா வெற்றி. இந்த ராமராவண யுத்தத்தில் வெற்றிங்கிறது ஒன்றும் சாதாரணமாக வந்துடல. வெற்றி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருது. அவங்க ராமர் சீதையும் லக்ஷ்மணனும் அயோத்தியிலேருந்து கிளம்பி பஞ்சவடி வரைக்கும் போகிறது வரைக்கும் அவங்களுக்கு வந்து கஷ்டம்னா என்னன்னே தெரியல. ஆஹா இந்த அருவியை பார்த்தியா, ஆஹா அந்த மரத்தை பார்த்தியா, இந்த மலரை பார்த்தியா, இந்த பறவையை பார்த்தியான்னு சொல்லிட்டு நாலா பக்கமும் நல்லா ரசிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக முனிவர்களுக்கு கிட்ட போய் அவங்களுக்கு பணிவிடை செய்கிறதும் அவங்களோட ஆசைகளை வாங்கிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் போயிட்டுருக்குது அயோத்தியிலேருந்து அவங்க பஞ்சவடி போகிறது வரைக்கும். ஆனால் அந்த பஞ்சவடியிலேருந்து இலங்கை போகிறதுக்குள்ள அவங்களுக்கு எல்லா துன்பங்களுமே வந்து சேருது. முதல்ல என்னடானா சீதையை தூக்கிட்டு போயிடுறாங்க, அப்புறம் என்னடானா ஜடாயு மரணம், அப்புறம் பாலி மரணம், அப்புறம் வந்து அனுமானை பார்க்குறது, அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் மீறி அதுக்கப்புறமா இலங்கைக்கு போய் அதுக்கப்புறமா தான் அங்கேயும் போனதுமேவா ஜெயம் கிடச்சிருந்து. அந்த ராவணனையும் அவனுடைய சகோதரர்கள் மந்திரிகள் படைகள் எல்லாத்தையும் போராடி போர் பண்ணி கஷ்டப்பட்டு இதில் நடுவில் லக்ஷ்மணனுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் சஞ்சீவனி பர்வதத்தை கொண்டு வந்து இவ்வளோ கஷ்டங்களுக்கு அப்புறம்தான் இந்த ஜெயம் கிடைக்குது. ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது. இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிச்சுக்கிட்டு வந்தோம்னா அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நம்மளுக்கு எளிமையாக ஜெயம் கிடச்சிடும். அதனால் இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறது மிகவும் உன்னதமான மந்திரம், மிகவும் எளிமையான மந்திரம். இந்த ஜெயம்ங்கிறது வந்து யுத்தத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி கிடையாது. இந்த காலத்தில் நம்ம பண்ணுற ஒவ்வொரு வேலையுமே ஒரு யுத்தம் தான். காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வைப்போம், ஆனால் எந்திரிக்கவே முடியாது. ஒரு 10 நிமிஷம் இப்போ இருக்கிற அலாரம்லாம் வந்து ஸ்னூஸ் வேறு போட்டு விட்டுடுறாங்க. 10 நிமிஷம்ட்டு 7 ஆயிடுது. இந்த தூக்கத்தை ஜெயிச்சு எந்திரிச்சு வர்றதே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். காலையில் தூக்கத்தை ஜெயிக்கிறதுலேருந்து ஒவ்வொரு விஷயமுமே ஒவ்வொரு வெற்றி தான். இது எல்லாத்துக்குமே இந்த ராமஜெயம் ஜபம் நம்மளுக்கு ரொம்ப உதவி செய்யும். அதே மாதிரி இந்த கெட்ட பழக்கங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு, ஒரு பரீட்சையில் ஜெயிக்கிறதுக்கு, ஒரு இன்டர்வியூவில் ஜெயிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த ராமஜெயம் அப்படிங்கிற ஒரு ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற ஒரு எளிமையான ஒரு ஆயுதத்தை நம்ம ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கலாம். இந்த ஸ்ரீராம ஜெயத்தை எப்படி ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா நம்ம வந்து வாயாலையும் ஜபிக்கலாம், கையாலையும் எழுதலாம். எழுதுறது எப்படி அப்படின்னா எழுதும்போது நம்மளுடைய கண், கை, வாய், மனசு எல்லாமே அந்த எழுதுறதுல போய் குவியுது. அதனால இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மெடிடேஷனுக்கு ஈக்குவலாக ஆகுது. முன்னெல்லாம் நம்ம அம்மாக்கள் எல்லாம் கேட்டோம் அப்படின்னா நிறைய சொல்லுவாங்க, நான் ஸ்ரீராமஜெயம் எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் எழுதின ஸ்ரீராமஜெயம் நோட்டு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்மக்கிட்ட காட்டுவாங்க. ஆனால் இப்பெல்லாம் இந்த ஸ்ரீராமஜெயம் எழுதுறது அப்படிங்கிற ஒரு இதுவே ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸ்ரீராமஜெயம் ஆமாம் என்ன கிடச்சிட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட் ஒன்று வந்துருச்சு. அந்த மாதிரி அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அந்த ஸ்ரீராம ஜெயத்தை நோட் போட்டு தனியாகவும் எழுதலாம், இல்லை பேப்பரில் எழுதி மாலையாக கட்டி சாமிக்கு போடுறதும் செய்கிறாங்க. அதுக்கு மேலே இந்த நோட்டுகளை என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் வீடு அந்த மாதிரி ஏதாவது கட்டுனீங்க அப்படின்னா அதில் வந்து அஸ்திவாரம் போடும்போது இந்த நோட்டுகளை அதில் வச்சு கூட அஸ்திவாரமாக போட்டு உபயோகப்படுத்திக்கலாம். ஏதோ கோயில் கட்டும் போதும் கொடுத்து அங்கே வச்சுருங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். எதுவுமே வேணாங்க, அது எழுதுகிற நோட்டு எல்லாத்தையும் கட்டி பரன் மேலே போடுங்க, அது பாட்டியும் இருக்கட்டும். லட்சக்கணக்கில் ராமர் நம்ம வீட்டில் இருந்தால் தப்பா என்ன?
எல்லாமே சந்தோஷம்தான். ராமர் நம்ம வீட்டில் இருக்கிறாரு, அதுவும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது எவ்வளவோ பொருட்கள், வேண்டாத பொருட்கள் வீட்டில் இருக்குது. அது கூட இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதின நோட்டுகள் இருக்கிறதுல தப்பே இல்லை. எல்லாத்தையும் கட்டி மேலே பரனில் கூட போடலாம். இல்லை எனக்கு இடம் அடைக்குது, முதல்ல டிஸ்போஸ் பண்ணாதான் எனக்கு நிம்மதி ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது கடல் இல்லை ஆறு குளம் ஏரி அந்த மாதிரி கால்படாத இடத்துல கொண்டு போயும் செலுத்திடலாம். அந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு எந்த தோஷமும் ஆகாது. இந்த ஸ்ரீராம ஜெயம் படிக்கிறதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? ஆண்கள் தான் பெண்கள் தான் அப்படின்னா அதுவும் எதுவும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் எல்லாருமே படிக்கலாம். எந்த ஜாதியினர் எந்த மதத்தினர் எல்லாருமே படிக்கலாம். அதே மாதிரி எந்த நேரத்துலையும் படிக்கலாம். காலையில் மத்தியானம் நைட்டு எப்பயும் படிக்கலாம். எந்த இடத்துலையும் படிக்கலாம். இந்த ஸ்ரீராம ஜெயத்துக்கு வந்து தீட்டு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு சாவு வீட்லேயோ எங்கேயுமே கூட நம்ம ஸ்ரீராம ஜெயத்தை படிக்கலாம். இந்த ஸ்ரீராம ஜெயம் வந்து ஏதாவது வேண்டுதல் வச்சுட்டு தான் இத்தனை வாட்டி நான் எழுதுறேன், இத்தனை வாட்டி நான் மாலையாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுட்டு செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அதுவும் கிடையாது. நம்மளோட ஒரு மகிழ்ச்சி, இந்த மாதிரி இன்றைக்கி நான் வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு சந்தோஷம், நான் ஜெயிச்சிட்டேன், ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு 108 வாட்டி எழுதி ஆஞ்சநேயருக்கு சாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தலாம். அதே மாதிரி என்னுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் முடிவாயிடுச்சு, முடிவானதோட கல்யாணமும் நல்லபடி நடக்கணும், அவங்க வாழ்க்கையிலையும் மென்மேலும் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஸ்ரீராம ஜெயம் எழுதி மாலையாக கட்டி போடலாம். இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற இந்த எளிய மந்திரத்தை பற்றி என்னை இவ்வளோ நேரம் பேச வச்சதுக்கு எல்லோருக்கும் ஒரு நன்றி. ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா ஸ்ரீராம ஜெயம்.